ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கோடிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மொபைல் அப்ளிகேஷனோட டெஸ்டிங் சேலஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து 8 சேலஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து இம்ப்ளிகேஷன் ஆன் டெஸ்டிங், ஸோ அதை பற்றியும் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். மொத்தம் 8 சேலஞ்சஸ்னு சொல்லிட்டேன். ரேப்பிட்லி எவால்விங் மொபைல் ஓஎஸ், diversity of phone and OS, mobile connectivity, new user interface, limited system resources, new programming languages, touch screen, context awareness. ஸோ மொத்தம் 8 challenges வந்து மொபைல் டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாகவும் அதோட இம்ப்ளிகேஷன் ஆன் டெஸ்டிங் பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரேப்பிட்லி எவால்விங் மொபைல் ஓஎஸ். ஸோ இதில் இருக்க சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோன்னா, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆன் டாப் ஆஃப் நியூ ஓஎஸ் தட் ஆர் ஸ்டில் ஒன்லி பார்ஷியலி ரிலையபிள். ஸோ இது வந்து பார்ஷியலி ரிலையபிளாக இருக்க ஒரு நியூ ஓஎஸ்க்கு மேலே தான் வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும். இது ஒரு மெயின் சேலஞ்ச். அடுத்தது வந்து ஓஎஸ் ப்ராப்ளம்ஸ் லீட் டு ஃபெயிலியர் ஆஃப் மொபைல் ஆப்ஸ் சச்சஸ் ஓஎஸ் அலாம் கிளாக் ஃபெயிலியர். ஓகே, ஓஎஸோட ப்ராப்ளம்னால வந்து மொபைல் ஆப்ஸுமே ஃபெயில் ஆக இங்கே வாய்ப்புகள் இருக்குது. frequently released OS are not always backward compatible with the previous versions. ஸோ இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக ரிலீஸ் ஆன ஓஎஸ் வந்து மற்ற ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நாட் ஆல்வேஸ் பேக்வர்ட் கம்பேட்டபிள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் இருக்க இம்ப்ளிகேஷன் ஆன் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தோன்னா, ஓஎஸ் அன்ரிலையபிலிட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஜென்ரேட்ஸ் பக்ஸ் இன் மொபைல் ஆப்ஸ். அதாவது ஓஎஸ்னால வந்து மொபைல் ஆப்ஸில் பக்ஸ் ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெக்கவரி டெஸ்டிங் ஷுட் பி டன் ஆன் ஆப்ஸ். ஓகேவா. அடுத்த சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா, டைவர்சிட்டி ஆஃப் ஃபோன்ஸ் அண்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ். Mobile applications run differently in different devices due to variation in hardware and OS components. Okay, hardware OS components vary ஆக mobile applications வந்து different devicesல different wayல வந்து run ஆகும். Okay, phones running the same application in the same environment may compute different outputs like sensors that are typically calibrated differently. ஸோ இப்போ ஒரே அப்ளிகேஷனில் வந்து ஒரே அப்ளிகேஷனை வந்து ஒரே என்விரான்மெண்ட்டில் நம்ம ரன் பண்ணும்போது கூட நம்ம சென்சார்ஸ் மாதிரியான இது என்ன பண்ணுறோம் வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா. இதில் இருக்க இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, டெஸ்டிங் டெக்னிக்ஸ் ஃபார் மேக்ஸிமைசிங் த டைவர்சிட்டி கவரேஜ் வைல் மினிமைசிங் த டிவைசஸ் அண்ட் த டெஸ்ட் ஹவ் டு பி டிவைஸ்ட். ரைட் டெஸ்ட் டிவைஸ் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் பி இன் பிளேஸ். Application compatibility such as user interface, orientation and storage with the different hardware components has to be checked. ஓகேவா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணும். அதாவது அப்ளிகேஷன் கம்பேட்டபிலிட்டி இருக்குது, எப்படி இருக்கா, யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கா, அதோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்கா, அதோட ஸ்டோரேஜ் கம்பேட்டபிளாக இருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணி ஆகணும். அடுத்து மொபைல் கனெக்டிவிட்டி தான் தேர்ட் சேலஞ்ச். என்னன்னா, மொபைல் கனெக்டிவிட்டி இஸ் ஏ கிரிட்டிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ மொபைல் அப்ளிகேஷன். ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பண்ணாலும் அதில் கனெக்டிவிட்டி தான் மெயின் இல்லையா. ஸோ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் விச் ஆர் கனெக்டட் டு மொபைல் நெட்ஒர்க்ஸ் வேரி இன் ஸ்பீட், செக்யூரிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. இப்போ மொபைல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து மொபைல் நெட்ஒர்க்ஸ் கூட தான் கனெக்டபிளாக இருக்கும். ஆனால் அதுலேயுமே வந்து ஸ்பீட் வேரி ஆகும். இப்போ வந்து ஒன் ஃப்ரண்டட் நெட்ஒர்க்கில் வேறு ஸ்பீட் இருக்கும், இதே வந்து உன்னோட ஃபோனில் பார்த்தோன்னா வேறு நெட்ஒர்க் ஸ்பீட் இருக்கும் இல்லையா. ஸோ வேரி இன் ஸ்பீட், செக்யூரிட்டி அண்ட் ரிலையபிலிட்டி. Over 800 plus network operators worldwide, various connectivity methods, different network standards such as GSM, CDMA, FOMA, TDST, SCDMA and GPS. ஸோ இந்த மாதிரி நிறைய நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ் மொத்தம் 800 plus நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்ஸ் வந்து வேர்ல்டு வைடாக இருக்காங்க. ஓகேவா. இப்போது இதில் இருக்க இம்ப்ளிகேஷன் ஆன் டெஸ்டிங் என்னென்னு பார்த்தோன்னா, த அப்ளிகேஷன் ரிலையபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி அண்ட் கரெக்ட் ஃபங்க்ஷனிங் strongly relies on the available connectivity type. Functional and extra functional testing has to be performed in different connectivity. அதான் அதோட ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம செக் பண்ணுறோம். அண்ட் நெட்ஒர்க்ஸ் அண்ட் த பக்ஸ் ஹாவ் டு பி ரிப்போர்ட்டட். ஓகேவா. நெகட்டிவ் டெஸ்டிங் ஷுட் பி டன். ஸோ நெகட்டிவ் டெஸ்டிங் ஷுட் பி டன் and the defects has to be reported. இதுதான் வந்து மொபைல் கனெக்டிவிட்டியோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் டெஸ்டிங். அடுத்து பார்த்தோன்னா, நியூ யூசர் இன்டர்ஃபேஸோட சேலஞ்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். when developing a mobile application, developers have to follow some strictly defined guidelines for producing mobile application GUI. அதாவது இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷனை அஸ் டெவலப்பராக டெவலப் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து அவங்க அந்த மொபைல் அப்ளிகேஷனோட GUI வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஓகேவா. மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மே இன் ஃபேக்ட் லுக் டிஃப்ரெண்ட்லி டிபெண்டிங் ஆன் த மொபைல் டிவைஸ் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அண்ட் டைமென்ஷன். ஒரு சில மொபைல் டிவைஸில் பார்த்தோன்னா அதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பற்றியும் அதோட டைமென்ஷன் பேஸ் பண்ணியும் வந்து பார்க்குறதுக்கு வந்து GUI வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் தோணும் இல்லையா. அடுத்து அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தோன்னா, GUI டெஸ்டிங் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெஸ்டிங் நீட் இன் மொபைல் அப்ளிகேஷன். GUI டெஸ்டிங் தான் வந்து மெயினாக வந்து மொபைல் அப்ளிகேஷனில் பண்ண வேண்டிய மெயின் டெஸ்டிங்.
different mobile devices can react differently to the same application code and this need to be tested. இப்போ different mobile devicesல ஒரே application வந்து different-ஆக வந்து react பண்ணும். அது எதனாலன்னு அதையும் டெஸ்ட் பண்ணணும். The importance should be given to the UI testing and the defects has to be raised and tracked. Testers should test in user views. அதாவது UI testing தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொபைல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். அதில் எது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் அதை ட்ராக் பண்ணி வந்து அந்த டிஃபெக்டை வந்து ரிசால்வ் பண்ணணும். அதே மாதிரி டெஸ்டர் வந்து அஸ் ஏ யூஸராக அவங்க வந்து அந்த அப்ளிகேஷனை எப்படி பார்க்கணும். ஸோ யூசர் வியூவில் வந்து அவங்க வந்து பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து டெஸ்டிங்கே கண்டக்ட் பண்ணணும். ஓகேவா. அடுத்து பார்த்தோன்னா லிமிட்டட் சிஸ்டம் ரிசோர்ஸஸ். ஓகேவா. while mobile applications are becoming more and more powerful, the resources are still far away from the available on your laptop or desktop computers. அதாவது என்னென்னா இப்போ மொபைல் டிவைசஸ் வந்து நிறைய பவர்ஃபுல்லாக ஆகும்போதும் இப்போது லேப்டாப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா such as the most powerful iPad can account for a modest if compared with the laptop devices. ஓகேவா. ஸோ ஒன்றுத்துக்கும் வேறு வெரைட்டி ஆஃப் இருக்குது இல்லையா சிஸ்டம் ரிசோர்ஸஸ். இப்போ லேப்டாப்பில் நிறைய ரிசோர்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். இதே மொபைல் டிவைசஸில் கம்மி அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதையும் வந்து நம்ம பார்க்கணும். இதுவுமே ஒரு பெரிய சேலஞ்ச் தான். டிஃப்ரெண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் மே ரெக்வயர் வெரி டிஃப்ரெண்ட் எனர்ஜி கன்சப்ஷன். வேறு மொபைல் அப்ளிகேஷனுக்கு வேறு பேட்டரி வந்து கன்சியூம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தோன்னா mobile applications resource usage has to be continuously monitored to avoid performance degradation and incorrect system functioning. Actions have to be taken in case of resource shortage. இப்போ ரிசோர்ஸ் கம்மியாக இருக்கிற டைமில் ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். அவங்க சிஸ்டம் ஷுட் பி டெஸ்டட் வித் ஷார்டேஜ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் சம் ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஷுட் பி கிவன். அதே மாதிரி சிஸ்டத்தை வந்து இப்போ ரிசோர்ஸஸ் கம்மியாக இருக்க டைமில் அது வந்து எப்படி இருக்கணும். ஸோ அதை வச்சும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன சொல்யூஷன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணியும் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. அடுத்து பார்த்தோன்னா நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ அதோட சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோன்னா நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் have been designed for supporting mobility, managing resource consumption and handling new GUIs. ஸோ எதுக்காக புது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ வந்து அப்போ தான் நம்மளால ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த கோடிங் வந்து ஈஸியாக இருந்தால் அப்போ ஈஸியாக நம்மளால டிசைன் பண்ண முடியலையா. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி பார்க்குறோம். So Objective-C uses the UI kit framework for implementing the GUIs. இப்போ C பார்த்தோன்னா வந்து UI kit framework தான் வந்து யூஸ் பண்ணுது. எதுக்காகனா GUI இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக. Android replaces the java.awt and java.swing APIs with a new library support the Bluetooth through third-party libraries. ஓகேவா. இதில் இருக்க implications on testing என்னன்னு பார்த்தோன்னா traditional structural testing techniques need to be revised in order to apply to new mobile languages. Bytecode analysis tools and functional testing techniques may be required to deal with the binary code. Application should be forward-ஆக இருக்கணும். ஓகேவா. இதெல்லாம் வந்து நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்க இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் டெஸ்டிங். அதே போல் அடுத்து வந்து டச் ஸ்க்ரீனோட ரெஸ்பான்சிவ்னஸ் அதுவுமே ஒரு சேலஞ்ச் தான். டச் ஸ்க்ரீன்ஸோட மெயின் மீன்ஸ் டு என்டர் இது யூசர் டேட்டா இன்ட்டு த மொபைல் ஆப். இப்போ பார்த்தோன்னா எல்லா மொபைல்ஸுமே டயல் பேட் மாதிரி கிடையாது. இப்போ எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீனில் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு மெயினே வந்து டச் ஸ்க்ரீன் தான். ஏன்னா அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதுக்குள்ளே எந்த ஒரு டேட்டாவோ இன்சர்ட் பண்ணுவோம் இல்லை எந்த ஒரு அப்ளிகேஷன் போகிறதுனாலும் அப்படி தான் போவோம் இல்லையா. ஸோ வந்து அதுதான் ஒரு மெயின் மீன்ஸ் டு த மொபைல் அப்ளிகேஷன்னு சொல்லலாம். The system response time to a touch strongly depends on a device resource utilization and may become slow in certain circumstances. For example, entry-level hardware and PC processor. இப்போ அந்த டச் ஸ்க்ரீனில் இப்போ நம்ம டச் பண்ண முடியே நமக்கு வந்து உடனே வந்து ரிசல்ட் கிடைக்கணும். ஒரு சில டைமில் அதாவது ப்ராசஸர் பிஸியாக இருக்க டைமில் என்ன ஆகுனா நமக்கு வந்து அந்த டச்சே வந்து ரொம்ப லேட் ஆகும் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டோம். டச் ஸ்க்ரீன்ஸ் லேக் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட். இந்த மாதிரி வந்து ரெஸ்பான்சிவ்னஸ் பண்ணாமல் இருக்கிறத வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதில் இருக்க இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் டெஸ்டிங் என்னன்னு பார்க்கலாம். Testing techniques have to be introduced to test the touch screen functioning under different circumstances. அதாவது எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் அது எந்தெந்த மாதிரி வந்து அந்த டச் ஸ்க்ரீன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அதையும் பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதாவது ரிசோர்ஸஸ் யூசேஜஸ் பேஸ் பண்ணி ப்ராசஸரோட லோட் பேஸ் பண்ணி மெமரி லோட் பேஸ் பண்ணிலாம் நம்ம வந்து மொபைல் டிவைசஸை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். மேனுவல் டெஸ்டிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் செக்கிங் டச் சென்சிட்டிவிட்டி. இப்போது நம்ம வந்து என்ன ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பண்ணாலுமே சரி இப்போ மேனுவல் டெஸ்டிங் மூலமா நம்ம வந்து ஒரு டச் ஸ்க்ரீனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அதோட சென்சிட்டிவிட்டி எப்படி இருக்குது கரெக்டாக நம்மளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணதுமே லைட்டாக போய் டச் பண்ணதும் ஓகே அது ரெஸ்பான்ஸ் பண்ணுதா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அடுத்து பார்த்தோன்னா கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ். ஓகேவா. இந்த சேலஞ்சஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா
Mobile apps heavily rely on sensory data provided by context providers that are sensing and connectivity devices. All those devices may provide a huge amount of inputs that vary depending on the environment and user actions. இப்போ எல்லா டிவைசஸ்மே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுக்கும்போது கூட அது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி யூசரோட ஆக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அந்த இன்புட்ஸ் வந்து வேரி ஆகலாம். ஓகேவா? அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் டெஸ்டிங் என்னன்னு பார்த்தோன்னா, டெஸ்டிங் வெதர் த அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு கரெக்ட்லி ஒர்க் ஆன் எனி என்விரான்மெண்ட் அண்டர் எனி கான்டெக்ஸ்டுவல் இன்புட் இஸ் எ சேலஞ்ச் அண்ட் மே லீட் டு காம்பினேஷனரியல் எக்ஸ்ப்ளோஷன். ஓகேவா? அதாவது கான்டெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் செலெக்ஷன் டெக்னிக்ஸ் அண்ட் கவரேஜ் கிரைட்டீரியா ஹாவ் டு பி ப்ரொடியூஸ்டு. இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் அவேர்னஸோட இம்ப்ளிகேஷன் ஆன் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷன் டெஸ்டிங்கோட சேலஞ்சஸ் 8 பற்றியும்